தேர்தலுக்கு ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, பெரிய பொருட்செலவு பண்ணி நடத்துறாங்க. மெசேஜ் ஹஸ் டு ரீச் தி காமன் மேன். பழைய மாதிரி இல்லாம 3 நிமிஷம் 4 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் இல்லாம கொஞ்சம் டைம் எடுத்து அவர் ஆட்சிக்கு வந்தால் நாம என்னெல்லாம் செய்ய போறோம்ன்ற அவுட்லைன் கொடுக்கணும். ஒரு புதிய கட்சி, இன்னும் ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பார்க்காத கட்சி, என்ற ஒரு தனி நபருடைய பாப்புலாரிட்டி, கரிஸ்மா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல மட்டுமே திரளுது. அப்ப அந்த கூட்டத்துக்கு 20 லட்சம் பேர் வருவதற்கான ஏற்பாடை இவங்க பண்ற மாதிரி எவ்வளவு பேரை வரவிடாம தடுக்கலான்றதுக்கு காவல்துறை, திமுக ஆளுங்கட்சி பண்றாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் போது அவங்களுக்காக இறங்கி போயிருந்தாரு அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய மாஸ்டாபிளிஷ்மெண்ட் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்குமான்றது தெரியாது. அவரு வர ரெடியா இருந்தாரு. தொழிற்சங்க தலைவரே என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க இங்க வரக்கூடாதுங்க. அஜித்குமாரோட கேஸுக்கு நைட்டோட நைட்டா உளவுத்துறையினுடைய கண்கள் எல்லாம் மண்ணை தூவிட்டு போய் பார்க்க தெரிஞ்சது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திலையும் நள்ளிரவுலயே போயிட்டு யாருக்கும் தெரியாம அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் திருமாவளவன் வரல? வராதது மட்டும் இல்ல, ஆதரவு கொடுக்காது மட்டும் இல்ல, அவங்க கோரிக்கையே தப்புன்னு நேத்து அறிக்கை விடுறாருங்க. நிரந்தரம் பண்ணணும்னு கேட்கறதே தப்பா. அப்படி நிரந்தரமான குலத்தொழில் மாதிரி ஆயிடும். என்ன எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. அதாவது இந்த காலங்கள்ல இத எதிர்த்து பேசி இருக்கிற டிசிகா, கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் இன்னைக்கு மௌன விரதத்துல போயிட்டாங்களா இந்த 13 நாளா? சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ மதுரை மாநாடு நடக்கிறதுக்கான தேதி அறிவிச்சு அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாம் ரொம்பவே விரைவா மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்குது. 25ன்னு முன்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ 21ன்னு மாற்றப்பட்டு அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேதி மாற்றத்திற்கான காரணம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு அரசியல் விமர்சகரா அதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அது ஊரறிஞ்ச விஷயம் தானுங்க. அதாவது எப்பவுமே தாவேக்கா ஒரு தேதியில மாநாடு அறிவிச்சதுன்னா அந்த தேதியில நடத்த விடக்கூடாதுன்னு ஆளுங்கட்சி கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யும். நேரடியா செய்யாம காவல்துறையை விட்டு அவங்க பல சிக்கல்கள் தருவாங்கன்றது நம்ம கடந்த 1 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல கூட அவங்க சொன்ன தேதியில நடத்தலையே, அதுக்கப்புறம் தள்ளி தானே நடத்தினாங்க, தள்ளி வச்சாங்க. இந்த வாட்டி சொன்ன தேதியில தள்ளி வைக்காம முன்கூட்டியே நடத்த வச்சிருக்காங்க. அதனால காவல்துறை என்பது தாவேக்காவை பொறுத்தவரையில ஒரு எதிரி மாதிரி பாக்குறாங்க. அவங்கள மற்றொரு அரசியல் கட்சியா பார்க்காம அது ஏதோ காவல்துறைக்கு, ஆட்சியாளர்களுக்கு எதிரி மாதிரி பார்த்து அவங்கள முடக்கணும். அவங்க நடவடிக்கையெல்லாம் எந்த அளவுக்கு தாமதப்படுத்த முடியுமோ தடுக்க முடியும். இப்ப லேட்டஸ்டா நீங்க என்னவோ டேட்டை பத்தி பேசுறீங்க. நாளை மறுநாள் எல்லாம் ஊர்ல இருந்து கிளம்ப போறாங்க. சில இடங்கள்ல இருந்து ஏற்கனவே கிளம்பிட்டாங்க பஸ்கள்ல. இப்ப என்ன லேட்டஸ்ட் கெடுபிடி திமுக ஆட்சியாளர்கள், காவல்துறை, மாவட்ட செயலாளர்லாம் பண்றாங்கன்னா, அந்த ஆம்னி பஸ் டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப எல்லாரும் ட்ரெயின்ல வர முடியாது, எல்லாரும் கார்ல வர முடியாது. லட்சக்கணக்கான பேர் வர போறாங்க என்பது வேரியஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. பஸ்ஸு, அப்புறம் அந்த ஹயர்டு கேரேஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாடகைக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரி. இப்போ லாரியில வர்றதெல்லாம் நாட் அட்வைசபிள். அது ஆக்சுவலா இல்லீகல். இப்பெல்லாம் முன்னாலெல்லாம் லாரியா எடுத்துன்னு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் அரசியல் கட்சிகளுக்கு பேரணின்னா இப்ப இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளா ஆம்னி பஸ்ல, டிராவல்ஸ் பஸ்ல எல்லாம் வர்றதில்ல. அப்ப லாரியில வருவாங்க. பட் அதெல்லாம் இப்ப தடை செய்யப்பட்டு விட்டது. ஸோ ஆம்னி பஸ்ன்றது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது மொபைலைஸ் பண்றதுக்கு. அப்ப அந்த உரிமையாளர்கள் அவங்கள மிரட்டுறது, இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அடுத்த நாள் நாங்க பொறுப்பு இல்லை அப்படி இப்படின்னா, வியாபாரிகள் எப்பவுமே அரசாங்கத்துக்கிட்ட கொஞ்சம் அச்சமா தான் இருப்பாங்க, காவல்துறை கிட்ட இன்னும் அச்சமா இருப்பாங்க. ஏன்னா நாளை இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ராங் சைட்ல வந்தேன்னு 4 கேஸை போடுவாங்க, பஸ்ஸை கொண்டு போய் ஸ்டேஷன்ல நிறுத்திடுவாங்க. அது மாதிரி என்ன ஒன்னாலும் செய்யலாம் இல்லையா? ஆட்சியாளர்கள் கையில அதிகாரம், வானளாவிய அதிகாரம் இருக்கு. அப்ப அந்த வேலைகளை தான் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லேட்டஸ்டா என்னன்னா, மாநாட்டுக்கு ஆட்கள் அவங்க எதிர்பார்க்கறாங்க, ஒரு 20 லட்சமாவது வரணும். விக்கிரவாண்டியில 10 லட்சம் வந்ததுன்னு
எல்லாருமே மதிப்பிட்டாங்க. அநேகமா அது டபுள் மடங்கு 20 லட்சம் வரணும் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு இந்த ஒரு வருஷம் கட்சி வளர்ந்து இருக்கிறது, பரவி இருக்கிறது, மக்கள் ஆதரவும் பல மடங்கு பெருகி இருக்கு இல்லையா விக்கிரவாண்டிக்கு அப்புறம். அந்த தொண்டர்கள் கணக்கீடு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, நீங்க என்னதான் 20 லட்சம் 50 லட்சம் பேர் வந்துட்டு வரப்போறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும், நீங்களும் கிரவுட் புல்லர் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்க. பட் ஆனா இந்த மாநாட்டுக்கு 1,50,000 பேர் தான் வந்து வர்றதுக்கான ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஒரு 1 லட்சம் பேர் ஆண்கள், மீதி 30,000 பேர் பெண்கள், அதே மாதிரி ஒரு 20,000 பேர் மீதி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஏங்க அப்படின்ற மாதிரியான அதெல்லாம் ஒரு வந்து செட்டப்ல சொல்லியிருக்கிறாங்க. போலீஸுக்கு சொல்லப்பட்ட தகவல்ங்க. என்னங்க எண்ண முடியுமாங்க? கேன் யூ கண்ட்ரோல்? அதாவது கடல் அலையை வந்து நீங்க எண்ணி சொல்ல முடியுமா? கடல் அலையை வந்துட்டு இவ்வளவுதான் வரும்னு சொல்ல முடியுமா? அது போல இது ஒரு குத்து மதிப்பு தான். கேட்பாங்க. இப்ப நாங்க கூட ம் தாரணா பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், டெமான்ஸ்ட்ரேஷன்னா எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க சார்? வேலை நிறுத்தம்னா முன்னாலேயே வந்து இன்டெலிஜென்ஸ் ஆளுங்க கேட்பாங்க, சார் சென்னையில எவ்வளவு பேர் சார் கலந்து? நாங்க சொல்லுவோம் ஒரு 4,000 பேர் கலந்துக்குவாங்க. தமிழ்நாடு பூரா எவ்வளவு சார்? ம் அந்த மாதிரி ஒரு குத்து மதிப்பான இதான் ஏற்பாடு. ஒன்றும் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேருக்குலாம் இல்லை. அதெல்லாம் ம் ஏங்க ம் தண்ணீர் பாட்டில 5 லட்சம் பேர் தண்ணீர் பாட்டில வாங்கி அடுக்கி இருக்காங்க. நீங்க நான் சொல்ற கணக்கு பாருங்க. இந்த 1/2 லிட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, வாட்டர் பாட்டில், அது ம் 5 லட்சம் வந்து ஏற்கனவே இறங்கி இருக்கு. இன்னும் எவ்வளவு வரும்னு தெரியாது. அது இல்லாம பைப்டு வாட்டர், ஆர்ஓ சிஸ்டத்துல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பைப் போட்டு அங்க போட்டிருக்காங்க. அதனால நிச்சயமாக தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் 20 lakh. பட் போலீஸ் ம் வந்து கேட்பாங்கல்ல, அவர் என்ன பேசுவாரு, யார் யார் விஐபி வருவாங்க, எவ்வளவு ஆண்கள் வருவாங்க, எவ்வளவு பெண்கள் வருவாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. எந்த வழியா வருவாரு, எந்த வழியா போவாருன்னு. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும் இல்லையா? குத்து மதிப்பா சொல்றதுதான். நாளை கேஸ் போட்டுருவாங்களா? நீங்க 1,02,000 பேர் தான் வருவார்கள் என்று சொன்னீர்கள் ஆனந்த் அவர்களே, ஆனா இங்க வந்து 15 லட்சம் வந்துட்டாங்க. ஜனங்க வர்றதுக்கு, ஆதரவுக்கு கொடுக்கறதுக்கு யாருங்க தடை போட முடியும்? ம் ஆணையிட்டு அலைக்கடலை வந்து நிறுத்த முடியுமா? அதெல்லாம் வந்து சும்மா ஒரு குத்து மதிப்பு தான். ஓகே. இப்ப அந்த அலைகடல் போல திரளக்கூடிய மக்களுக்கு விஜய் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்றது எல்லாருமே அதுதான். எதிர்பார்க்கிற ஒரு அது விஷயம். அது அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல நேரங்கள்ல அவர் வந்து சுருங்க பேசி விளங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா இது தேர்தலுக்கு முன்னாலான ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. வந்திருக்கிறவங்க எல்லாம் தீவிரமான ஆதரவாளர்கள் தான். இப்ப விஜயினுடைய தாவேகா கட்சியுடைய உறுப்பினர்கள் ஆதரவு எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுலயும் ரொம்ப ம் தீவிரமா இருக்கிறவங்க தான். ஏன்னா 1 கோடி 1,50,000 கோடி அவங்க மெம்பர்ஷிப் தாண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ம் அதனால ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி டிகே வில் பார்ட்டிசிபேட் நான் சொல்ல. ம் அத வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயும் வந்து தீவிரமா விஜய்னா உயிரை கொடுக்குற மாதிரி இருக்கிற ஆட்கள், ம் அந்த மாதிரி ஆட்கள் தான் வர போறாங்க. அதுதான் 10-20 லட்சம் சொல்றேன். அவங்களுடைய மெம்பர்ஷிப் 1.5 crores போயாச்சு. அந்த 1.5 crores வரமாட்டாங்க, எந்த கட்சிக்குமே வரமாட்டாங்க. எல்லா கட்சியும் நடத்தினா சில லட்சங்கள் திரட்டலாம். ஆளுங்கட்சியா இருந்தா காசு எல்லாம் செலவு பண்ணி கவர்மெண்ட் பஸ் எல்லாம் ம் விட்டு திரட்டலாம். ஆனா ஒரு புதிய கட்சி, இன்னும் ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பார்க்காத கட்சி, விஜய்ன்ற ஒரு தனி நபருடைய பாப்புலாரிட்டி, கரிஸ்மா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல மட்டுமே திரளுது. அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் 1 லட்சம் 1,50,000 கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறாங்க 20 லட்சம். 20 லட்சம் பேர் வருவதற்கான ஏற்பாடை இவங்க பண்ற மாதிரி எவ்வளவு பேரை வரவிடாம தடுக்கலான்றதுக்கு காவல்துறை, திமுக ஆளுங்கட்சியும் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், சென்னையில காவல் கஸ்டடி மரணங்களை எதிர்த்து அவங்க ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் தான். அதுக்கு 1 மணி நேரம் தான் அனுமதி. அதுவும் 10 to 11 முடிச்சுக்கணும். அப்ப வந்தவங்க வர்ற எல்லாம் மக்கள் சுத்த எல்லாத்தையுமே விட்டாங்க. வந்து சுத்த சுத்த விட்டாங்க விடுறது, அதே 8 மாதிரி கிலோமீட்டர் வர 7 விடாம கிலோமீட்டர் பண்றதுக்கு கைது பண்றது. அப்புறம் எல்லையில வந்து சென்னைக்கு வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்தா காஞ்சிபுரத்துல எல்லாம் அவங்களெல்லாம் வந்து இல்லீகலா வந்து அடைச்சு வச்சாங்க. கல்யாணம் பண்ண அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன குற்றம் பண்ணாங்க? ஒரு நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறை அனுமதிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு தான் அவங்க வராங்க. தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கோ தடை செய்யப்பட்ட ஊர்வலத்துக்கோ அவங்க வரல. ஆனாலும் கூட தமிழ்நாட்டின் காவல்துறை காஞ்சிபுரத்துல வந்தவங்கள, இந்த பக்கம் பல மாவட்டங்கள், அதாவது அட்ஜசன்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா, சென்னை பெருநகர்,
அப்ப அங்க இருந்து வர்றவங்களெல்லாம் தடை பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி எல்லாம் பண்ணியே அங்க வந்து ஒரு 30,000-40,000 பேர் சேர்ந்தாங்க. இவங்க அதை அமைதியா விட்டு இருந்தாங்கன்னா லட்சம் பேர் வந்திருப்பாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. புரியுதுங்களா? அதனால வந்து இவங்க இவங்க வந்து தாவேக்கா வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுதோ அதை விட டபுள் முயற்சி வந்து கூட்டம் கூடாம தடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. பட் அது விழல் கரைத்த நீர் தான். அதுதான் ஏன்னா சார். இப்போ அவ்வளவு முயற்சி இதெல்லாம் பண்ணி வந்து வரக்கூடிய கூட்டங்களுக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆஹ் எல்லாராலையும் அது எதிர்பார்க்கப்படுறது. அதான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவருடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் வரப்போறதில்ல. அவரே சொல்லிட்டாரு, தாய்மார்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், வயதானவர்கள், நோய்க்கு ஆளா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வர வேண்டாம், வீட்டுல இருந்து டிவியில லைவ்ல பாத்துங்கன்னு அவரே சொல்லிட்டார், வராதீங்கன்னு. அப்போ வரக்கூடியவர்கள் வந்து நிச்சயமாக ரொம்ப தீவிரமான ஆதரவாளர்களாக தான் இருப்பாங்க. அப்ப அந்த ஆதரவாளர்களை அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணார்ல. இப்ப இன்ஸ்பயர் பண்ணோன்னா அவரை பார்த்தாலே இன்ஸ்பிரேஷன் வருதுன்றவங்க கொஞ்சம் பேரு. ஆனா அவர் சொல்ற விஷயம், அவருடைய பேச்சால இன்ஸ்பயர் ஆகுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அதனால என்னை பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, பெரிய பொருட்செலவு பண்ணி நடத்துறாங்க. இப்போ இந்த மாநாட்டில் வந்து மெசேஜ் ஹேஸ் டு ரீச் தி காமன் மேன். தொலைக்காட்சியில போயிடுது, அதில் கோடிக்கணக்கான பேர் பார்த்துருவாங்க உலகம் பூரா அப்படின்னு வச்சீங்கன்னா கூட, நேராக அதை பார்க்கறவனுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் வரணும் இல்லையா? அப்போ சில செய்திகளை அவர் சொல்லணும். பழைய மாதிரி இல்லாம 3 நிமிஷம் 4 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் இல்லாம கொஞ்சம் டைம் எடுத்து, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பேச போறாரு, கீ ஸ்பீக்கர் அவர் தான். 3:30 மணிக்கு தொடங்க போறாங்க மாநாடு. மதுரையில 21ஆம் தேதின்னு சொன்னாலும் மத்தியானம் 3 மணிக்கு தான் தொடங்க போகுது. அநேகமா ஒரு 7-8 மணிக்காவது முடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்ப அந்த 4-4:30 மணி நேரத்துல மற்றவங்க பேசுனது வந்தது எல்லாம் போனா கூட ஐ திங்க் விஜய் ஒரு 45 நிமிஷமாவது எடுத்து அந்த மாநாட்டின் நிறைவு பேருரையில் அவர் வந்து ஆட்சிக்கு வந்தால் நாம என்னெல்லாம் செய்ய போறோம்ன்ற அவுட்லைன் கொடுக்கணும். டீட்டெயில் சொல்லக்கூடாது, காப்பி அடிச்சிருவாங்க மற்ற கட்சிகள். அது வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னால அதை ரிலீஸ் பண்ணா போதும், என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு. ஆனா ஆட்சி எப்படி இருக்கும், அதிமுக திமுக ஆட்சியிலிருந்து எப்படி வேறுபட்டு இருக்கும், இந்த ஆட்சி வந்தா மக்களுக்கு என்ன, விவசாயிகளுக்கு என்ன, தொழிலாளிகளுக்கு என்ன, அப்புறம் நம்ம மீனவர்களுக்கு என்ன, இப்படி செக்மெண்டா மக்கள் பிரச்சனைகளை எடுத்து அதுக்கான வந்து தீர்வுகளை அவர் சொன்னார்னு சொன்னா அது பலமாக தேர்தல் பிரச்சாரம் துவங்கின மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவர் செப்டம்பர் 17 தேர்தல் பிரச்சாரம் பயணம் தொடங்குறாரு. அது ஒவ்வொரு இதுவா போவாரு, அது வேற விஷயங்க. பட் இது வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி கிளிக், அதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சுன்னு வச்சுங்களேன் பிரச்சாரம், அது அப்படியே இறங்கிடும் கீழே போய் எல்லா மாவட்டங்கள், வட்டங்கள், கிளைகள், பேரூராட்சி, அப்படி வில்லேஜ் வரைக்கும் கொண்டு போவாங்க. ரெண்டாவது தொலைக்காட்சியிலலாம் அதை ஒளிபரப்புவாங்க, நேரடி ஒளிபரப்பு. அப்போ இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன். இப்போ விஜய்க்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னா, அதாவது வந்து காவல்துறை எவ்வளவு சிக்கல் பண்ணாலும் மீடியா வந்து அவருக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருக்கு. அதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து ரேட்டிங்ஸ் ஏறுது. இப்போ ஈவன் சன் டிவியே, அதாவது தாவேக்காவுடைய திமுகவுடைய டிவியா இருந்தாலும் கலைஞர் டிவி வருமா தெரியாது, ஆனா சன் டிவியே தன்னுடைய ரேட்டிங்கை வந்து மற்றவங்க எடுத்துடக்கூடாது. இப்போ புதிய தலைமுறை ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டர் சன் டிவிக்கு. அப்ப அந்த அடிப்படையில தொலைக்காட்சிகள் வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அது இல்லாம விகடன், ஜூனியர் விகடன், அப்புறம் இவங்களே தாவேக்காவே அவங்க யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க. அதனால நிறைய யூடியூபர்ஸ் வருவாங்க நூத்துக்கணக்கில். ஸோ த மெசேஜ் வில் கோ டு ஈச் அண்ட் எவ்ரி மேன் ஆர் உமன் இன் தமிழ்நாடு. அப்போ அந்த இதை இவர் நல்லா பயன்படுத்திக்கணும். அதை வந்து இவர் நல்லா பயன்படுத்திட்டு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் கூட பண்ணலாங்க. எக்ஸ்டம்போர்ல பேசணும் அப்படின்னு கூட இல்லை, ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் கூட விஜயே வந்து பேசினார்னு சொன்னா அது வந்து அதனுடைய இம்பாக்ட் வில் பி மெனி ஃபோல்ட், பல மடங்கு அதிகமாகும். அதனால அது தேர்தல் பிரச்சாரத்துக்கும் தேர்தல் பயணத்துக்கும் முன்னால கிடைக்கிற
ஒரு அருமையான சந்தர்ப்பம், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை விட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அப்படின்றதும் சந்தர்ப்பம் அப்படின்றதும் விஜய்க்கு வந்துட்டு முன்னாடியே கிடைச்சது. என்ன அப்படின்னா, தொழிலாளர்களுக்காக முன் வரக்கூடிய ஒரு விஷயம். தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்தும் போது அவங்களுக்காக இறங்கி போயிருந்தாரு அப்படின்னா, அதை விட ஒரு மிகப்பெரிய மாஸ் ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்குமான்றது தெரியாது. ஏன்னா மாநாட்டுக்கு முன்னாடி அது தப்பு நடந்திருக்க தப்பு வேண்டியது. தப்பு, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அதாவது தூய்மை பணியாளர்கள் போராட்டம், உரிமை போராட்டம், நிரந்தரமாக்கணுன்றதுக்கான போராட்டம், திமுக எதிர்கட்சியா இருந்த போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுன்றது போராட்டம், அதாவது தனியார் மையத்துக்கு தள்ளாதீங்க எங்கள்ன்றது போராட்டம். நியாயமான போராட்டம் 13 நாள் நடந்தது. அந்த போராட்டத்துல தாவேகா தலைவர்கள், தொண்டர்கள் தொடர்ச்சியாக போய் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆதவ் அர்ஜுனா போனாரு, சிடிஆர் நிர்மல்குமார் போனாரு, அந்த லோக்கல்ல இருக்கிற வட சென்னை பூக்கடை அந்த மாவட்டம் சார்ந்தவங்க எல்லாம் தொடர்ந்து போனாங்க, அரெஸ்ட் ஆனாங்க, எல்லாம் பண்ணாங்க. விஜய் வந்து ஒரு கட்டத்துல தான் வந்து ஆதரவு தெரிவிக்கலான்னு தகவல் சொன்னப்போ அந்த போராடுகிற அந்த இயக்கத்து தொழிற்சங்க தலைவரே என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க இங்க வரக்கூடாதுங்க, வந்தீங்கன்னா உங்க வருகையை பயன்படுத்தி நாங்க இங்க 13 நாளா இங்க நடத்திட்டு இருக்கிறோம் பேவ்மெண்ட்ல, இதை காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா எவ்ரிபடி நோஸ் ரூலிங் பார்ட்டி எவ்வளவு வந்து பழி வாங்கும், எவ்வளவு இதுவா பண்ணுவாங்க, எதிர்ப்பு பண்ணுவாங்க விஜய் அங்க வந்துட்டாருன்னா. நம்ம பரந்தூர்ல பார்த்தோம் இல்ல, எந்த அளவுக்கு பண்ணாங்க. அந்த வில்லேஜ்ல போராடி கொண்டிருப்பவர்களை போய் சந்திக்க விட்டாங்களா? அதனால வந்து சிக்கல் வரும். நாங்க அமைதியா போயிட்டு இருக்கு, அது மேல அடக்குமுறை ஏவப்படும். சோ நீங்க வராதீங்க, நீங்க ஆதரவு தெரிவிச்சது போதும். உங்க ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்து டெய்லி எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நாங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவா உங்களை வந்து பனையூர்ல நாங்களே சந்திக்கிறோம்னு அவரு வர ரெடியா இருந்தாரு. இந்த விஷயத்துல, இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல அவர் வர ரெடியா இருந்தாரு. ஆனால் அந்த ஆர்கனைசர்ஸ் அவங்களுக்கு இந்த திமுக ஆட்சியினுடைய குரூரத்தன்மை, அவங்களுடைய குணாம்சம் தெரியும்ன்றதால நாங்க வரோம்னு சொன்னாங்க. அதனால அவர் வரலன்னு சொல்லாதீங்க, அவர் இல்ல, வரதான் ஆனா சிலர் விரும்பினார். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார், அவர் வந்து அஜித்குமாரோட கேஸுக்கு நைட்டோட நைட்டா உளவுத்துறையினுடைய கண்கள் எல்லாம் மண்ணை தூவிட்டு போய் பார்க்க தெரிஞ்சது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திலையும் நள்ளிரவுலயே போயிட்டு யாருக்கும் தெரியாம அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற அதெல்லாம் மாதிரியும் சொல்றாங்க. பாருங்க, அதுல வந்து பிரச்சனை இல்லைங்க நீங்க சொல்றதுல. ஆனா என்ன வேறுபாடு பார்க்கணும்னா, அஜித்குமார் வீட்டுல அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் நீங்க வராதீங்கன்னு சொல்லி இவர் போயிருக்க முடியுமா? போலீஸுக்கு மண்ணை தூவுறது வர்றது இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நீங்க யாரை ஆதரிக்கி யாருக்கு ஆறுதல் தெரிவிக்கணும்ன்றீங்களோ அவங்க தயவு பண்ணி வராதிங்க, நீங்க என்ன கையெடுத்து கும்பிட்டா போக முடியுமா விஜயால? இல்ல நான் வருவேன், உங்க வீட்டுக்கு கதவை தள்ளிட்டு வருவேன், இல்ல உங்க போராட்டத்தில் இது நான் வந்து வீட்டுக்குள்ளார நடக்கலையே சார், இது வந்து ஒரு பொது வெளியில மக்களுக்கான ஒரு ஸ்பேஸ்ல தான் நடக்குது அப்படின்றதுனால அவங்க திரும்ப எல்லாரும் அதை திரும்ப வந்து கேட்கறாங்க. திரும்ப திரும்ப நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. those who are doing the struggle, those who are organizing the struggle, அவங்க சொல்றாங்க எங்களுக்காக தயவு பண்ணி நீங்க வராதீங்க, நீங்க வந்தா அதனுடைய எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட், எதிர்மறை போக்கு அரசாங்கம் அதிகமா காட்டும்னு. அதை மீறி அவர் வரணும்ன்றீங்களா? அது எப்படிங்க அது சரியா இருக்க முடியும்? இல்ல சார், ரோட்ல அரசியல் நடக்குதுன்றதுக்காக ரோட்ல இப்படி பார்த்துட்டு போயிடலாமா? அவர் வந்தாருன்னா அங்க உட்காந்து அவங்க கிட்ட பேசணும், அவங்க கோரிக்கையை கேட்கணும். அப்ப அந்த ஆர்கனைசர் சொல்றாங்க, அவங்களும் தப்பான எண்ணத்தில் இவர் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்ல. அப்படின்னா தாவேகா தொண்டர்கள், தலைவர்கள், ஆதவ அர்ஜுன் எல்லாம் வந்தாங்களே. பட் விஜய் வந்தார்னா அங்க நிலைமைகள் வேறு மாதிரியாக மாறிடும். தங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பல விஷயங்களை அரசாங்கம் வந்து எதிர்மறையா கையாளும் அப்படின்றதாலதான் ஆனா அவங்க தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து புரியுது. இருக்கணும், அவர் ரோட்ல போயிருந்த கார்ல ரோட்ல பாத்துட்டு போயிருந்தோமா? இல்ல சார், சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சமூக வந்து ஊடகங்களை மாநாடு விட்டுங்க, இல்ல மாநாடு சமூக நடக்கிற மாநாடு ஊடகங்களை விடுங்க, நடக்கிறதுனால. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்க வீட்டுல ஒரு 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 விஷயம் நடக்குது, நான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லவோ ஆதரவு தெரிவிக்க நான் வரேன்னு போன் பண்றேன், எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க? சார் நீங்க வராதீங்க சார், நீங்க வந்தா இங்க நெருக்கமா இருக்கும், இங்க வீடு, இங்க தெருவுலாம் ரொம்ப பிரச்சனை சார், கூட்டம் சேர்ந்துரும், நான் வேணா வரேன் சார், நீங்க டைம் சொல்லுங்கன்னா, இல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்தே தீருவேன், உங்க வீட்டுலதான் வருவேன்னு சொன்னா அது நாகரிகமா இருக்குமா? அது போலதான் விஜயை பொறுத்தவரையில தான் வர தயாராக இருந்தார். இது நான் சொல்ல, விஜய் சொல்ல.
அந்த ஆர்கனைசர்ஸே பொது வெளியில அவங்க சொல்றாங்க நாங்க தான் அவரை தடுத்துட்டோம்னு. அதனால அது கரெக்டா நம்ம ஏத்துக்கணும். ஓகே சார். நான் எதற்காக கேட்டேன் அப்படின்னா, மாநாடு நடக்குது, அதனால வந்து இவரு வந்து சோ அதை வந்து நம்ம பாதிக்காத மாதிரி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இல்ல சொல்றாங்க. சோ இல்லங்க, அதுவாக இருக்குமோ அதாவதுங்க, அப்படின்ற ஒரு கேள்வியாக அதாவது வச்சேன். இல்ல, அவரை பொறுத்தவரையில இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆதாயம், அரசியல் ஆதாயம் எடுக்கணுன்றதுக்காக பண்ற ஒரு மலிவான அரசியல்வாதியா நான் பார்க்கல. அவரும் அப்படி இல்லை. இப்ப கவின் ம். கொலை, ஆணவ கொலை கூட ஏன் அவர் போல? சி, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லி சமூக நீதி, சமநீதி, சாதிய வேறுபாடு, பாரபட்சம் இருக்கக்கூடாதுன்னு கட்சி ஆரம்பிச்சவரு சாதிய வன்மத்தை சிறிதளவும் தூண்டக்கூடிய வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்ப சாதிய தலைவர்கள் மாதிரி தாவேகா தலைவர் நடக்க முடியாது. அவங்க பேசலாம் எங்க ஜாதி பெருசு, இந்த ஜாதி பெருசுன்னு. ஆனா சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு நிக்கிற ஒரு கட்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆளுங்கட்சியை திட்டுறது, இப்படியெல்லாம் ஆதாயம் எடுக்க விரும்பல. அதனாலதான் அந்த விஷயத்துல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு. உடனே என்ன சொன்னாங்க, ஓகே. அவரு ஜாதி இந்துக்கள் ஓட்டுக்காக பண்றாரு அப்படின்னாங்க. இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் திருமாவளவன் வரல? வராதது மட்டும் இல்ல, ஆதரவு கொடுக்காதது மட்டும் இல்ல, வந்தாரா திருமாவளவன்? விசிகா அதுல இருக்கிறவங்க பூரா ஆதி திராவிடர்கள், ஆதி ஆந்திரர்கள் தானங்க, தலித் கம்யூனிட்டி தானே பெரும்பகுதி. ஏன் வரல? வராது மட்டும் இல்ல, அவங்க கோரிக்கையே தப்புன்னு நேத்து அறிக்கை விடுறாருங்க. நிரந்தரம் பண்ணணும்னு கேட்கறதே தப்பான். அப்படி நிரந்தரமான குலத்தொழில் மாதிரி ஆயிடுமா? எனக்கு புரியல. இப்ப கவர்மெண்ட்ல டெம்பரரியா ஒரு டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு, ஒரு கார் டிரைவர். அவருக்கு நிரந்தரம் ஆகணும்னு சொன்னா அது தப்பா? அவர் நிரந்தரம் ஆனார்னா அவர் பையன் டிரைவர் ஆவானா? இது என்ன? எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. அதாவது தற்காலிக நிலையில பணியாற்றி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் 240 நாட்கள் தொடர்ச்சியா வேலை செஞ்சா அவங்களை நிரந்தரப்படுத்தணுன்றதுதான் தமிழ்நாடு அரசின் உத்தரவே இருக்குது. வேலையே பயிரை மேய்ஞ்ச மாதிரி அரசாங்கமே அது போட்ட உத்தரவுக்கு எதிராக வேலை பண்ணிட்டு இருக்கு. ஆண்டு கணக்குல வேலை செய்யறாங்க, நிரந்தரப்படுத்துறது இல்ல. இன்னைக்கு நிரந்தரமான நடக்க வேண்டிய வேலைகளை தனியாரிடம் ஒப்படைக்கிறார்கள். கேட்டா அதிமுக ஒப்படைச்சாங்க 10 மண்டலத்தை, நாங்க இப்பதான் 2 மண்டலத்தை. ஏங்க, ஒரு குடம் பால்ல 4 சொட்டு விஷம் கலந்தா என்ன, ஒரு சொட்டு விஷம் கலந்தா என்ன? அப்ப அரசு பணிகளை, நிரந்தர பணிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது தவறான கொள்கை, தவறான கோட்பாடு. இத எதிர்த்து பேசி இருக்கிற கடந்த காலங்கள்ல விசிகா, கம்யூனிஸ்டுகள், திமுக இவங்க எல்லாம் இன்னைக்கு அமைதி காப்பது ஏன்? மௌன விரதத்துல போயிட்டாங்களா அந்த 13 நாளா? ஏன் அப்படி போயிட்டாங்க? இப்ப எல்லாத்தையும் விட எனக்கு திருமாவளவன் போன்றவர்கள் அவங்க நிரந்தரம் செய்யுங்கன்னு கோரிக்கையே தவறு அப்படின்றார. அது எப்படி அவருக்கு யார் தப்பா சொல்லி கொடுத்தாங்க? அவங்க நிரந்தரமானா அரசு ஊழியர் அந்தஸ்து கிடைக்கும், அரசு ஊழியர் சலுகைகள்லாம் கிடைக்கும், இப்ப வாங்குற சம்பளம் 2 மடங்கு ஆகும், அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அப்ப அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பாங்க, கல்லூரி படிப்பாங்க, அவங்க மேல வெளிநாடுக்கு போவாங்க. அவங்க ஒண்ணு இந்த துப்புரவு பணிக்கு வரப்போறது இல்லையே. இப்போ துப்புரவு பணி, தூய்மை பணி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு பேரு அந்த பணிக்கா வந்திருக்காங்க? இது எப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இது தலித் மக்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையா இருக்குது.